இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள். நாள் அக்டோபர் 18. ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் சிலரில் நாம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு தடவை கூட பாவம் செய்வதை காட்டிலும், ஒரு சிறிய சந்தர்ப்பவசமாய் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதை காட்டிலும், தங்கள் கண்களை புடுங்கி எறிவதற்கும் தங்கள் கையை வெட்டி எறிவதற்கும் ஆயத்தமாய் தீர்மானித்து நிற்பவர்கள் பாக்கியவான்கள். இவர்களே இயேசுவின் உண்மை சீசர்கள். மத்தேயு 5:29-30 இவ்வித உறுதியான தீர்மானத்தோடு எந்த விளைக்கிரயம் ஆனாலும் சிறிதும் தயங்காமல் கீழ்ப்படிந்து சுயத்திற்கு மறிக்கும் இடுக்கமான வழியாய் நடக்க தீவிரிக்கும் ஜனங்களையே தேவன் இப்பாரங்கும் ஏங்கி தேடுகிறார். இவ்வழியாய் நடக்க ஆர்வம் கொண்டவர்களோ மிக மிக சிலர். இயேசுவும் இப்படித்தான் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஜீவனுக்கு போகிற நெருக்கமான வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலரே என்றார். மத்தேயு 7:14. இப்போது கேளுங்கள், உள்ளிருந்து பேசும் ஆவியானவரின் சத்தத்திற்கு எக்கிரயமானாலும் செலுத்தி கீழ்ப்படிய துணிந்தவர்களும் மிக சிலரே. தேவனை தங்கள் முழு மனதோடு உண்மையாய் நேசிப்பவர்களும் மிக சிலரே. உலக ஆதாயத்தையும் கனத்தையும் அதன் இன்பத்தையும் உதறி தள்ளி தங்கள் ஆண்டவரின் அடிச்சுவட்டை பின்பற்றுவதற்கு அவைகளை வெறுத்துவிட்டது நிமித்தம் அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணிக்கொள்பவர்களும் மிக சிலரே. தேவனுடைய பார்வைக்கு முன்பாக மாத்திரமே ஜீவித்து மனுஷர் தங்கள் ஜீவியத்தை அங்கீகரித்தாலும் அல்லது அங்கீகரிக்காமல் போனாலும் அது தங்களுக்கு எந்த வித்தியாசமும் ஏற்படுத்தாது என அரைக்கூவி ஜீவிப்பவர்களும் மிக சிலரே. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாகிய தேவனுடைய ராஜ்யத்தையே எக்கிரயமானாலும் முதன்மையாய் தேடுபவர்களும் மிக சிலரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சிலரில் ஒருவராய் இருந்திடவே நம் உள்ளம் நாடுவதாக. ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, கேட்டின் விசால வழியிலிருந்து ஜீவனின் இடுக்கமான வழிக்குள் வந்தோம். அந்த சிலரில் நாங்களும் ஒருவராய் நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.